ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீங்க வேலைக்கார வந்திருக்கீங்க. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறீங்கன்னு வந்திருக்கீங்கடா. சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. இதை மீண்டும் புதுசாக்கலாம் எப்படி என்பதை நான் காட்டுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க இதுக்குள்ளே புது பாடி. விங்ஸ் 2 ஃபிக்ஸ் பண்ணிட்டு இல்லை, எலிவேட்டர், ரடர் எல்லாம் இன்னும் ரெடி பண்ணலை, எல்லாம் ராவாக இருக்குது. நம்ம இன்னைக்கு குளு போட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி அக்சசரிஸ் ஃபிட் பண்ணுங்கிறத பார்க்கலாம். இந்த விங்ஸ் பிளேட் வைக்கிறதுக்கு ஏற்ப நம்ம அந்த இடத்துல உள்ள ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுதாங்க எபாக்சி. இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு 30 மினிட் யூஸ் பண்ணுறேன். ரெண்டையும் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணணும். நம்ம அந்த விங்ஸோட சர்ஃபேஸ்க்கு ஏற்றது போல் இதில் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே மாதிரி இது ரெசினு, இன்னொன்று ஹார்ட்னர், ரெண்டையும் ஈக்குவலாக எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டிக் எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா 100% மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா 2 விங்ஸில் அப்ளை பண்ணணும். அந்த எங்கள் பிளேன் ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியாவில் அப்ளை பண்ணணும். இப்போ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஃபிக்ஸ் பண்ணி விங் பிளேட்டும் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் இந்த இதை ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு டை பெல்ட்டும் அங்கிட்டு ஒரு கிளாம்பும் ரெண்டையும் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா இப்போ நம்மளுக்கு விங்ஸ் ரெடி. அது ஒரு 30 மினிட்டில் ரெடி ஆயிரும். இப்போ அடுத்து நம்ம லேண்டிங் கியர் ரெடி பண்ணுறோம். லேண்டிங் கியர் ரெடி பண்ணுறதுக்கு முன்பாயிட்டு அதில் ஃபஸ்ட்டு டயரை ஃபிக்ஸ் பண்ணுறோம். டயரில் ஃபஸ்ட்டு போல்ட்டை போட்டு வாசரை மாட்டிட்டு அப்புறம் நட்டை வச்சு டைட் பண்ணுறோம். இதை டைட் பண்ணும்போது ஃபுல்லாக டைட் பண்ணிடக்கூடாது. ஓரளவுக்கு அதில் ரீச் ஆனதுக்கப்புறம் நட்டை டைட் பண்ணி இந்த மாதிரி ப்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கிறணும். அப்புறம் இதை கொண்டு போய் லேண்டிங் கியரில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது 8 mm நட்டு, 8 mm ஸ்பானர். ஆலன் கீ யூஸ் பண்ணியிருக்கேன். ஆலன் கீ 4 mm. இப்போ நான் டைட் பண்ணும்போது ஆலன் கீயை டைட் பண்ணுறேன். டைட் ஓரளவுக்கு ஏறினதுக்கப்புறம் அங்கேருந்து டைட் பண்ணக்கூடாது. அங்கேருந்து டைட் பண்ணால் டயர் டைட் ஆகிடும். அதனால் இந்த நட்டை டைட் பண்ணும்போது அதை ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த நட்டை டைட் பண்ணும்போது இது மட்டும் டைட் ஏறும், இந்த ஏரியா ஃப்ரீயாக இருக்கும். இப்போ டயரை நீங்கள் சுற்றினீங்கன்னா டயர் உங்களுக்கு சுற்றும். இவ்வளோதாங்க, லேண்டிங் கியர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லேண்டிங் கியரை செக் பண்ணி பாருங்கள், பேலன்ஸு கரெக்டாக இருக்குது, 2 கரெக்டாக மூவ் ஆகுது. இதில் உள்ள கிளியரன்ஸ் பாருங்கள். இப்போ இதை கொண்டு போய் நம்ம பாடியில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கு 4 ஸ்க்ரூ இருக்குது. 4 ஸ்க்ரூவையும் கரெக்டான பிளேஸில் வச்சு ஃபஸ்ட்டு டைட் பண்ணும்போது 4ஐயும், ஏன்னா அதில் 4 ஹோல் இருக்கிறனால 4ஐயும் ஹோல்டு பண்ணுற அளவுக்கு நம்ம திரட்டி ஏற்றிடணும். திரட்டி ஏற்றி அதுக்கப்புறமா நம்ம ஒன்றா டைட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு ஒன்றை டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த சைடில் நம்மளுக்கு டைட் பண்ணும்போது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு 4 த்ரெட்டையும் பிடிச்சிட்டு அப்புறமா நம்ம டைட் ஏற்றிக்கலாம். இது டைல் வீலுங்க. இது நம்ம மேனுவலாக செய்கிறது. இதையும் இப்போ ஃபிக்ஸ் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. டைல் வீலும் ஃப்ரீயாக சுற்றுது. இப்போ நம்மளுக்கு லேண்டிங் கியர், டைல் வீல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறது எலிவேட்டர், ரடர். இது எதுக்குண்டா, இது பிளேனை அப் டவுன், அதாவது பிளேனை மேலே கொண்டு போகும், கீழே இறக்கும். ரடாருங்கிறது லெஃப்ட் ரைட் ஸ்டேரிங் மாதிரி, பிளேனை லெஃப்ட்டில் வளைக்கும், ரைட்டில் வளைக்கும். இப்போ இதை ஃபஸ்ட்டு நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கரெக்டான லொக்கேஷனில் மார்க் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நான் மார்க் பண்ணி எடுத்துட்டு
இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது 100%. அதாவது இப்போ நான் மார்க் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு இப்போ என்ன செய்யணும்னா, இந்த மார்க் பண்ணுற இடத்துல அதில் உள்ள ஸ்கின்னை ரிமூவ் பண்ணணும். இந்த மாதிரி பிளேனாக வைக்கணும், உட்டு வெளியே தெரிகிற மாதிரி, அப்போ தான் குளு பிடிக்கும். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். 2 சைடும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். அது யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஷார்ப்பான பிளேடு யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுக்க முடியும், இல்லாட்டி அந்த உட்டை டேமேஜ் பண்ணிடும். இப்போ இதுக்கு நான் 5 மினிட் எபாக்சி யூஸ் பண்ணுறேன். 5 மினிட் 30 மினிட் எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது 5 மினிட்லேயே இந்த வேலை முடிஞ்சிருங்கிறதுனால நான் 5 மினிட் யூஸ் பண்ணுறேன். இப்போ ரெண்டையும் ஈக்குவலான அளவில் ஊற்றிட்டு கரெக்டாக மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது செட் டைம் 5 மினிட்டு. அப்போ நம்ம மிக்சிங் வந்துட்டு 2 மினிட்குள்ளே இதை முடித்தா தான் நம்ம அடுத்த 3 நிமிஷத்தில் நம்ம அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ நம்மளுக்கு எலிவேட்டர், ரடார் ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணி செட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம அக்சசரிஸ்க்கு போவோம். இது 4 சர்வோஸ். இது எலிவேட்டர், ரடார், 2 விங்ஸ். இது ஸ்பீட் கண்ட்ரோல், இது மோட்டார். இது மோட்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறது. அடுத்து ரெகுலேட்டர், ஸ்டெபிளைசர், ரிசீவர், டோவிங் சர்வோ. இப்போ நம்ம மோட்டரை 4 ஸ்க்ரூ எடுத்து 4 mm போல்ட் அண்டு 8 mm நட் எடுத்து நம்ம டைட் பண்ணிடுவோம். அடுத்து ஸ்பீட் கண்ட்ரோலை ஃபிக்ஸ் பண்ணுறோம். மோட்டருக்கு பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு ரெண்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு உள்ளே வெல்க்ரோவும் வெளியே டை பெல்ட் போட்டு டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேட்ரி வைக்கிறதுக்கு ஒரு வெல்க்ரோவில் குளுகனை யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணுறோம். இதில் நோட் பண்ணணும், எப்போவுமே மோட்ரு டைட் பண்ணும்போது அதுக்கு 2 சைடும் வாசர் வைக்கணும். அப்போ தான் அந்த வுட்டை அது டேமேஜ் பண்ணாது வைப்ரேஷனில். இப்போ இந்த மாதிரி மோட்டரை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பாட்டமில் ஒரு வெல்க்ரோ, மேலே ஒரு பெல்ட், ரெண்டும் வச்சாச்சு. இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது குளுகன்னு, இல்லை ஏதாச்சும் ஒரு குளு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய பேட்டரி வச்சு டைட் பண்ணிக்கிறது. அடுத்து நம்ம அக்சசரிஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். பட் அந்த பிளேஸில் டோவிங் சர்வோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டெபிளைசரை சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் வச்சுட்டு அடுத்து ரெகுலேட்டரை சைடில் கொடுத்துட்றோம். இது ரிசீவர். அதுக்கப்புறம் 2 சர்வோ, ஒன்று எலிவேட்டர், இன்னொன்று ரடார். 2 சர்வோவையும் ஈக்குவலான ஏரியாவில் வச்சுட்டு டைட் பண்ணிடுறோம். இப்போ நம்மளுக்கு பிளேன் 100% ரெடி. எல்லா அக்சசரிஸ் பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி, இது 2 செல் பேட்டரி குள்ளே வெல்க்ரோ எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. மோட்டருக்கு ப்ரொப்பலர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். வாங்க அடுத்து நம்ம விங்ஸ் ஃபிட் பண்ணலாம். இந்த 2 சர்வோவும் விங்ஸ்க்குள்ள சர்வோ இந்த டைரெக்ஷனில் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் ஃபிட் பண்ணலாம். அதோட ட்ராவலை பொறுத்து அது மாறும். ஃபிட் பண்ணுறதுக்கு, ஹார்ன் ஃபிட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரில் மிஷினை வச்சு ஓட்ட போட்டுக்கிறோம். இதாங்க ஹார்ன். அந்த ராடு, புல்லிங் ராடில் சர்வோ கனெக்ட் பண்ணிவிட்டு ஹார்னில் 2 ஸ்க்ரூவை வச்சு கீழே அதுக்குள்ளே கேப்பை வச்சு டைட் பண்ணிடலாம். சின்ன ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணி டைட் பண்ணியாச்சு. இப்படி தாங்க டைட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம 2 சர்வோவையும் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஒய் கனெக்ஷன் வச்சு கனெக்ட் பண்ணி சிங்கிள் எண்டில் எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு
விங்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேன் ரெடி ப்ளஸ் விங்ஸ் ரெடி. ப்ரொப்பலர் ஆல்சோ ஃபிட்டட். இதாங்க இதுக்குள்ள ரிமோட். இப்போ நம்ம ரிமோட்டை வச்சு க்ரௌண்ட் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ரடார் ரைட் லெஃப்ட் மூவ் பண்ணும்போது ரடார் மூவ் ஆகுது. அப் டவுன் யூஸ் பண்ணும்போது எலிவேட்டர் யூஸ் ஆகுது. அடுத்து நம்ம விங்ஸ் யூஸ் ஆகுது. நான் விங்ஸ் உங்களுக்கு கிளியராக காட்டணுங்கிறதுக்காக வேறு ஒரு பிளேனில் உள்ள வீடியோ எடுத்து காட்டுறேன். கரெக்டாக மூவ் ஆகுது. ரெண்டு ஈக்குவலாக மூவ் ஆகணும். ப்ரோக்ராம் பண்ணும்போது ரெண்டு ஈக்குவலாக பண்ணணும். இதுதாங்க மோட்டருக்குள்ள பேட்ரி. இந்த பேட்ரி 6 செல் பேட்டரி. 6000 7000 எது வேண்டாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் mAh. இந்த பேட்டரியோட காஸ்ட்டு மட்டும் 600 dirhams வரும். கிட்டத்தட்ட இந்தியாவோட மதிப்புக்கு 14,000 ரூபா வரும். இப்போ நம்ம மோட்டர் செக் சுற்றுது. வாங்க நம்ம இப்போ டெஸ்ட் ஃப்ளை பண்ணி பார்த்துடலாம். ஓகே, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா பறக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. காற்றும் நார்மலாக தான் இருக்குது. இப்போ நம்ம லேண்ட் பண்ணிடலாம். எப்போவுமே பிளேன் லேண்ட் பண்ணும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். இது ஸ்மூத்தாக லேண்ட் ஆயிடுச்சு.